Can you hear me? Hi. Is the audio video clear? Audio video clear ஆகனா? Thank God. நான் ஆக்சுவலி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே லைவே வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டேன். ஸ்ட்ரீம் கீ தப்பு அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் லைவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் ஆட்டோ ஸ்டாப் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி லைவ் வந்திருக்கேன். காட். எஸ். ஸோ எவ்ரிபடி டக்குன்னு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் இப்போ லைவ் கிளாஸில் இருக்கீங்க? How many of you are there in the live class? காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16th அன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். 16ஆம் தேதி அன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். ஓகேவா கண்ணா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ கேன் வி பிகின்? ஓகேப்பா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டக்குன்னு லைவ் லிங்கை வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே லைவ் வந்து ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க. அண்ட் தென் எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? வெரி குட். ஸோ இப்போது ஐம் கோயிங் டு ஷேர் சம்திங் ஸோ கிரேட். என்ன அப்படின்னா, நம்ம வேதாந்து வந்து கோல்டு அடிச்சிருக்கோம். ஓகே, ரிதேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அடிச்சிருக்காரு. எதுல அப்படின்னா ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்ல. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் எக்ஸாம்ல வந்து அவர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அடிச்சு பெருமை சேர்த்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சரியாடா? ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது. பயங்கர ஒரு வேற லெவலான ஒரு விஷயம். பார்த்தீங்க அப்படின்னா 3 year அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் மார்க் வந்து கொடுத்துருக்காரு 56th இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல. ஓகேவா? ஸோ 87 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 87 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டூடெண்ட்டுமே வந்து இந்தியாவிலேருந்து வந்து கோல்டு அடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதில் ரேங்க் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சிருக்கோம். ஓகேவா கண்ணா? ஸோ பயங்கர ஒரு இந்தியாவுக்கும் இது வந்து சமப்பெரிய ஒரு பெருமை. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்துக்கும் பயங்கர பெருமை இது. சரியா? ஸோ இந்த ஃபிசிக்ஸில் அவர் வந்து இந்த வாட்டி கோல்டு அடிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்மளுடைய வேதாந்து இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால வந்து வெரி ஒரு எல்லாரும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டுருங்க. சரியா? ஒரு குட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹிம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாருமே நம்ம வேதாந்து ஆப்லேருந்து தானே கிளாஸ் கவனிக்கிறீங்க. அதனால தான் எனக்கு யூடியூப்ல வியூஸ் கம்மியாக தான் காட்டுது. ஒரு 40 பேர் தான் யூடியூப்லேருந்து கவனிக்கிறீங்க. அவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம வேதாந்து ஆப்லேருந்து கவனிங்க. சரியா? எனக்கு யூடியூப்ல வியூஸே வேணாம். யூடியூப்ல 0 வியூஸ் போதும். ஓகே, ஏன் சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம் டைம்லயாவது யூ ஷுட் நாட் ஹாவ் சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, எக்ஸாம் டைம்லயாச்சும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும். அப்போ ஆட் இல்லாமல் படிக்கணும். எக்ஸாம் டைம்லயாவது கையில் பிடிஎஃப் இருந்தால் தான் குயிக்காக ரீகால் பண்ண முடியும். எக்ஸாம் டைமில் தான் உங்களுக்கு டவுட் சால்விங்க்கு எங்களோட ஹெல்ப் வேணும். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண முடியுமா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு டீச்சர் கிட்ட போயிட்டு கேட்க முடியுமா? ஸோ உங்களுக்கு 24/7 டவுட் சால்விங் எல்லாமே ஃப்ரீயாகவே எக்ஸாம் டைமுக்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். யூடியூப்ல நடக்கிற கிளாஸே அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்லேருந்து கவனிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், தீமின்னல ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு ஏன் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? யாராவது உங்களில் 1-2 பேர் இன்னும் தீமின்னல ஜாயின் பண்ணலனா கூட உடனே ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அதில் டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும். அட்டென்ட் பண்ண முடியலையா? பிரச்சனையே இல்லை, நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். 200 கட் ஆஃப் வேணும். தமிழ்நாடுல பெஸ்ட் காலேஜில் நான் போயிட்டு படிக்கணும், எனக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் வேணும் அப்படின்னா அழகாக கான்ஃபிடென்ட்டாக ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே படிங்க. சரியா கண்ணா? சூப்பர். இதுவே வந்து ஆன்லைன்லேயே நீட்டுக்கு படிக்க போறேன் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி கோர்ஸ் வந்து இருக்கு. அதுக்கான லிங்க்கும் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லை நான் ஆஃப்லைன்ல படிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு புக்கை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை போயிட்டு நீங்க ஃபில் பண்ணலாம். இதுலலாம் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. சரியா? இப்போ நம்ம கதைக்குள்ள வரலாமா? நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னா எல்லாருமே டக்குன்னு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு உங்க பேரை போட்டு பிரசன்ட்னு போடுங்க பார்க்கலாம். எஸ்,
ஸோ யாருக்கெல்லாம் இதில் 11th சாப்டர் வந்து பிடிக்காது, கஷ்டம், எனக்கு ஆர்கானிக் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேம், ஆர்கானிக் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஈஸி ஃபார் மீ அப்படிங்கிறவங்கலாம் யாரு? ஆர்கானிக் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஈஸி ஃபார் மீ அப்படிங்கிறவங்கலாம் யாரு? அவங்க எல்லாருமே இன்னைக்கு பொறுமையுடன் நிதானத்துடன் ஃபுல் கிளாஸ் கவனிச்சிங்க அப்படின்னா நீங்க ஆர்கானிக் புலி ஆயிடலாம். ஓகே, பட் யூ ஹாவ் டு அட்டெண்ட் த ஹோல் கிளாஸ். ஓகே, கம்ப்ளீட் லைவ் கிளாஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்? யூ ஷுட் அட்டெண்ட். அது புரியுதா? கம்ப்ளீட் லைவ் கிளாஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்? அழகா அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர் சூப்பர்ப்பா. என்ன டவுட்னாலும் இன் பிட்வீன் நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, ஆமா, we will start now. We will start now. கிளாஸ் எவ்வளோ நேரம் போகும்? ஒரு 2 hours கிட்ட வந்து போகும். இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours கிட்ட போகும். ஓகேவா? சரியா? ஓகே, another thing I want to do today. ஓகே, இப்போ இந்த சாப்டர்ல இருந்து என்னென்னலாம் क्वेश्चंस வந்து கேக்குறாங்க அத பாத்துடலாமா? இந்த சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு என்னெல்லாம் क्वेश्चंस வந்து கேக்குறாங்க அதையும் பாத்துடலாமா? Can I show you that also? வாங்க அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? We can start. ஓகே, சோ வாங்க டக்கு டக்குன்னு அது ஒரு வாட்டி ஒரு பாத்துடலாம் என்னென்னலாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். So this is the complete question paper compilation for Tamil as well as English medium. இதோ பாருங்க 11th chapter மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாருமே ஃபோக்கஸோட லிசன் பண்ணா மட்டும் தான் எனக்கு இந்த கிளாஸ்ல ஒருத்தர் கவனிச்சாலும் சரி இல்ல ஒருத்தர் கூட கவனிக்காட்டியும் சரி லாஸ் உங்களுக்கு தான். ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், பப்ளிக் எக்ஸாமுக்கு 11, 12, 13 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சத்தியமா கம்பல்சரி அட்டென்ட் பண்ண முடியாது. 2, 3 5 மார்க் அட்டென்ட் பண்ண முடியவே முடியாது. ஓகே, சாப்டர் 11, 12, 13 கம்ப்ளீட்டா படிக்கணும். சாப்டர் 11, 12, 13 மட்டும் நான் நடத்துற எல்லா லைவையும் அட்டென்ட் பண்ணணும். இந்த சாப்டரை வந்து நீங்க கொஞ்சம் லேசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். இதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். புரியுதா? ஓகேவா? ஸோ ஃபுல் லைவ் மேம் நான் அட்டென்ட் பண்ணுவேன் மேம் அப்படிங்கிற டஃப் மைண்டட் பீப்புள் யாரெல்லாம் அவங்க மட்டும் பேரை சாட்ல போடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இருந்தா கூட போறோம், அவங்களுக்காக நான் கிளாஸ் எடுப்பேன். மற்றவங்களாம் வேண்டாம், நீங்க கிளம்பலாம், போய் தூங்குங்க. சரியா? ஃபுல் கிளாஸ் நான் கவனிப்பேன் மேம், ஃபுல் கிளாஸ் நான் கவனிச்சு நான் அழகா படிப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து யாரு? ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் கிடையாது, லட்சக்கணக்கில் பணம் கிடையாது காலேஜில் போயிட்டு கொட்டுறதுக்கு, பிரைவேட் காலேஜில் அப்படிங்கிறவங்க யார் யார்? வெரி குட். பிரேம்குமார், ஸ்வாதி, ஜெய், நந்திதா, ருக்ஷனா, அடுத்து லித்திகா, ஸ்வாதி, தரணி, ருபிகா, அபிராமி, வெரி குட். அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ். பூவிகா, வெரி குட். அபிநயா, யோகஸ்ரீ, சூப்பர். இவங்கெல்லாம் மட்டும் அழகா கவனிங்க ஃபுல் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இதில் ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்துப்பா பிரின்சிபல் ஆஃப் வேற என்ன டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் நமக்கு சாப்டர் 11ல இருந்து வந்திருக்கு. அடுத்து இங்கே வந்து பாருங்க, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் யூசிங் லூகாஸ் டெஸ்ட். 3 கொஸ்டின் வந்திருக்குப்பா. ஓகே, அது 3த்தும் இன்னைக்கு பார்த்துலாமா? தம்பிங்களை யாராவது ஒருத்தர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மட்டும். ஓகே, தோ பாருங்க, கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளிசரால KHSO4 ஆர் இந்த இடத்துல H2SO4 வரலாம், H2SO4 வரலாம். டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோல்ப்ஸ் ரியாக்ஷனும் டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசராலும் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது? சாப்போனிஃபிகேஷன் தேவையில்ல, ரேட் கான்ஸ்டன்ட் அதுவும் தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்க என்னென்ன அதோ பாருங்க, ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷனும் எஸ்டரிஃபிகேஷனும். ஷார்ட் அண்ட் பவுமன் பாருங்க திருப்பி திருப்பி நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது.
ஷார்ட் அண்ட் பவுமன் நமக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது, அப்போ அதை கண்டிப்பாக படிக்கணும். சரி, அடுத்தது வருவோம். இதோ பாருங்க, திருப்பியும் ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் மூணாவது கொஸ்டின் பேப்பர்லயும் இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். அப்ப அது கண்டிப்பா வரும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபீனால்ஸ் அண்ட் எத்தனால். ஃபீனால் அண்ட் ஆல்கஹால் ஆர் ஃபீனால் அண்ட் எத்தனால் எப்படி கேட்டாலும் சேம் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோ பாருங்க, ஒரு ஏபிசிடி கன்வர்ஷன். ஓகே, ஃபீனால் வந்து நியூட்ரல் FeCl3 கூட ரியாக்ட் பண்றப்போ வயலட் கலர் கொடுக்குமா? ஏ வந்து பி கூட ரியாக்ட் பண்ணுது. சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ பி. when B வந்து ஹைட்ரலைஸ் பண்றப்போ C கிடைக்கும். ஃபைண்ட் ABC. இந்த மாதிரி ABCD கன்வர்ஷன் வந்து 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்லயும் உங்களுக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பப்ளிக்ல கேட்கறது வந்து நமக்கு புக் பேக்கும் வராது, புக்கின்லேருந்து ஓனா தான் கேட்பாங்க. ஸோ தீஸ் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 99.9% ஓனா தான் வரும். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, இதுல வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? கிளிசரால் ரியாக்ட்ஸ் வித், பாருங்க செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. கிளிசரால் வந்து KHSO4, டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, வேற என்ன வந்திருக்கு இதுல? தோ பாருங்க, distinguish between primary secondary லூகாஸ் டெஸ்ட் விக்டர் மேயர் டெஸ்ட், இது ரெண்டுத்துல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல வரப்போகுது. எய்தர் லூகாஸ் டெஸ்ட் ஆர் விக்டர் மேயர் டெஸ்ட் கண்டிப்பா வரப்போகுது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் டெஃபினட்டா வரும். இது பாருங்க புதுசா இருக்கா? ஃபீனால ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? பென்சீன் கிடைக்கும். பென்சீனை ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? டொலுவீன் கிடைக்கும். இங்க ப்ரோப்பைல் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றாங்க, அப்ப அந்த ப்ரோப்பைல் குரூப் போய் ஆட் ஆகும். அதை வந்து ஆக்சிடேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? கியூமீன் கிடைக்குமா? அதெல்லாம் தான் நீங்க வந்து பார்க்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் ஓனா கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் தாலீன் ரியாக்ஷன். ஓகே, தாலீன் ரியாக்ஷன் ஃபினாப்தலீனுடைய ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் சாப்டர் 11. அடுத்து பாருங்க, ஃபீனால சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஸோ இது என்ன ரியாக்ஷன்? பேசிக்கலி இட் இஸ் கோல்ப்ஸ் ரியாக்ஷன். சாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷனை தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, இதோ பாருங்க, விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ரோலின் ஃப்ரம் கிளிசரால். ஸோ கிளிசரால் பேஸ்டு ரியாக்ஷன்லேருந்து ஒன்னாவது நமக்கு கரெக்டா வந்துருது இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் லூகாஸ் டெஸ்ட் பா. எக்ஸ்பிளைன் லூகாஸ் டெஸ்ட் வந்து ஒரு क्वेश्चन. எப்படி பார்த்தாலும் லூகாஸ் ஆர் விக்டர் மேயர் வந்துரும். அடுத்து கோல்ப்ஸ் ரியாக்ஷனோ கப்ளிங் ரியாக்ஷனோ கண்டிப்பா நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து ஒன்னு வந்துருது. கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன். அடுத்தது இங்க பாருங்க, look at this particular question. How do diethyl ether react with chlorine? பப்ளிக்ல கேட்ட ஒரு क्वेश्चन. பப்ளிக் இது வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. பப்ளிக்ல கேட்ட ஒரு क्वेश्चन. பப்ளிக் 2026ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन பப்ளிக்ல கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து predict ஃபீனால ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணா என்ன? பென்சீனை ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா டொலுவீன். இப்போ ஃபீனால இவங்க கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? யூ நீட் டு ரைட் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கன்வர்ஷன். ஓகே, திஸ் கன்வர்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், விக்டர் மேயர் டெஸ்ட். எத்தனை கொஸ்டின் பாருங்க, ஒரே கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு இந்த சாப்டர் 11ல இருந்து வருது. இதோ பாருங்க, லூகாஸ் டெஸ்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन. ஆக்ரோலின் இதோ பாருங்க, ஃபீனால்ல இருந்து கிளிசரால் டு ஆக்ரோலின், ஃபீனால் டு ஃபினாப்தலின் தாலின் ரியாக்ஷன். ஈத்தேன் கிளைகால்ல இருந்து 1,4 டயாக்சான். இது வந்து என்னது? டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் ரியாக்ஷன்ல இருந்து வந்திருக்கு. ஃபீனால் ஜிங்க் டெஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணி பென்சீன்ல இருந்து டொலுவீன். எத்தனை வாட்டி ரிப்பீட்டட் பாருங்க.
this question how many times it is getting repeated. Okay, அடுத்து biological oxidation இது வரைக்கும் வரல, ஆனா இந்த வருஷம் வரலாம். biological oxidation, swan oxidation இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து விக்டர் மேயர் டெஸ்ட் கேட்டிருக்காங்க, கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, விக்டர் மேயர் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, திருப்பியும் கோல்ப்ஸ் ரியாக்ஷனை கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தோப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். phenol to picric acid, phenol to salicylaldehyde, Reamer-Tiemann reaction, phenol to para-hydroxyazobenzene, coupling reaction. So naming reaction டைரக்டா நேமிங் ரியாக்ஷனை தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, 1 minute. நேமிங் ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணலாம், தமிழ் மீடியம்க்கும் இருக்கு கண்ணா, தமிழ் மீடியம்க்கும் இருக்கு. ஓகே, தமிழ் மீடியம்க்கும் இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சரியா? ஸோ யூ ஹாவ் அதே கொஸ்டின்ஸு தமிழ் மீடியத்துலேயும் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். சரியா? இந்த ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நான் இது எல்லாமே உங்களுக்கு தரேன். ஓகே, யூ ஹாவ் எவ்ரி திங் வித் யூ. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆதித்ய பிரசாத் தீமினல் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு கைட் புக்கு வரும் கண்ணா. ஓகே, டோன்ட் வரி. இந்த வீக் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 11th ஐ டோன்ட் நோ ஆதித்ய பிரகாஷ், மேபி என்ன கிளாஸ் பண்ணீங்க, எல்லாருக்குமே கைட் புக் வந்துடும், வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும். சரியா? இப்போதான் மேம் நான் இப்போ 11th மேம் 10th 493 11th செக் பண்ண முடியும். 11th என்னோட பழைய வீடியோஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிரகாஷ் சார் டீச் பண்ணுவார், காயத்ரி, ஸோ ஸ்வீட். ஓகே, 12th இந்த வீக்கெண்டுக்குள்ளே எல்லாருக்குமே கைடு வந்துடும். சரியா? இந்த வீக்கெண்டுக்குள்ளே எல்லாருக்குமே கைட் புக்ஸு வந்துடும். ஓகேவா? நம்ம அப்போ ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 marks தான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு டீச் யூ 5 marks. ஓகே, கீழே பார்த்து வேணாம் எடுத்துக்கலாம், சுத்தமாக காற்று வரல. ஆன்லைன் இல்லை சார், ஈஸி இங்கே தானப்பா, அது டிஸ்பிளே வேலை செய்யுது. மாறிச்சு. இப்போ தான் வருது காத்து. வெரி குட். ஸோ நம்ம வந்து இப்போ 5 marksல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் லூகாஸ் டெஸ்ட். Okay, let me start with Lucas test. So to identify primary, secondary and tertiary alcohol தான் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, டு பிரைமரி ஆல்கஹாலா இது, செகண்டரி ஆல்கஹாலா இது, டெர்ஷரி ஆல்கஹாலா இது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லூகாஸ் reagent என்ன யூஸ் பண்றோம். ஓகே, வாட் இஸ் த லூகாஸ் reagent we are using here அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும், கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும், ஆன்ஹைட்ரஸ், ஆன்ஹைட்ரஸ்னா என்ன தெரியுமா, நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரை அப்படின்னு அர்த்தம். ஜிங்க் குளோரைடும் தான் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் எல்லாருக்குமே புரியுதா? யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ you can put it in the comment section. Okay, இப்போ primary alcohol இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லூகாஸ் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்,
செகண்டரி ஆல்கஹாலை லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டெர்ஷரி ஆல்கஹாலை லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ பிரைமரி ஆல்கஹாலை லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நோ ரியாக்ஷன் அட் ஆல். ஓகே, பிரைமரி ஆல்கஹாலை லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் பண்ணால் நோ ரியாக்ஷன். செகண்டரி ஆல்கஹாலை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. ஓகே, ஸ்லோவாக நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு கலங்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ வாட் யூ மீன் பை டர்பிடிட்டி? கலங்கல் அப்படின்னா என்ன பார்த்தோம்? கலங்கல் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு 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 இதில் வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், சரியா? ஒரு டெஸ்ட் டியூப்ல அந்த தண்ணியில் நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கிளியராக இருக்குமா, இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி வந்து ஒரு அழுக்கான மாதிரி கலங்கி இருக்குமா? ஒரு மாதிரி கொஞ்சம் கலங்கி தான் வந்து இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து டர்பிடிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட் டர்பிடிட்டி. இம்மீடியட் டர்பிடிட்டி. ஓகே, ஸோ நம்ம இங்கே படித்தது வந்து என்னது? இட் இஸ் லூகாஸ் சோதனை. ஓகே, ஸோ இந்த லூகாஸ் சோதனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் வில் நாட் ரியாக்ட். செகண்டரி ஆல்கஹால் ஸ்லோவாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டெர்ஷரி ஆல்கஹால் பார்த்தீங்க அப்படின்னா உடனே நமக்கு வந்து அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாமா? வெரி குட். ஸோ இங்கே கவனிங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பிரைமரி ஆல்கஹால் எடுத்து ரியாக்ட் பண்ண போகிறேன், அடுத்து செகண்டரி ஆல்கஹாலை எடுத்து ரியாக்ட் பண்ண போகிறேன், அடுத்து டெர்ஷரி ஆல்கஹாலை எடுத்து ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை எப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிப்பீங்க? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விச் இஸ் CH2OH அப்படின்னு இருக்கும். செகண்டரி ஆல்கஹால் CHOH அப்படின்னு இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் COH அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா பிரைமரி ஆல்கஹாலில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு R குரூப் தான் இருக்கும். செகண்டரி ஆல்கஹாலில் 2 அல்கைல் குரூப் இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலில் 3 அல்கைல் குரூப் இருக்கும், சரியா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. கான்சென்ட்ரேட்டட் HCl கூட நான் வந்து என்ன பண்ணுறேன்? ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் anhydrous zinc chloride. ஓகே, anhydrous ZnCl2. ஓகே, மூணுத்துலேயுமே அதே தான். ஆன்ஹைட்ரஸ்னா ட்ரையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், சரியா? பவுடர் ஃபார்மில் ட்ரையாக இருக்குது, அதில் மாய்ஸ்சர் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் வில் கிவ் மீ நோ ரியாக்ஷன். ஓகே, ஸோ லூகாஸ் டெஸ்ட்டில் நான் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வச்சு நான் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நோ ரியாக்ஷன். செகண்டரி ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த HOHும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? CH3 twice CHCl, சரியா? அதே மாதிரி டெர்ஷரியிலையும் நமக்கு என்ன நடக்கும்னா இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிட்டு மீதி இருக்கிறது அப்படியே ஜாயின் ஆகிடும். ஸோ CH3 3 times CCl. ஓகேவா? சரியா? ஸோ இது வந்து நமக்கு செகண்டரி ஆல்கஹாலில் வந்து நமக்கு பொறுமையாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. இதுவே டெர்ஷரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக, ஓகே, அதுதான் இம்மீடியட் டர்பிடிட்டி நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை வச்சு தான் நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம், சரியா கண்ணா? ஓகேவா? சூப்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய லூகாஸ் சோதனை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து என்னது? விக்டர் மேயர் டெஸ்ட்.
ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்டும் என்னது, அதே தான். நம்மளோட ஆல்கஹால் வந்து ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து பார்க்கறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் பசங்களா, ஒரே ஒரு செகண்டு, இந்த ஒரே நிமிஷத்தில் நான் வரேன். வெயிட் வந்தாச்சு. ஆமாம், லூகாஸ் ரியேஜென்ட் இது எழுதினாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகே ஓகே, தீமினல் படிக்கிறவங்களாம் தீமினல் கிளாஸ் போயிடுங்க, இங்கே இருக்கவே வேணாம். ஓகேவா? சரிப்பா, வாங்க இப்போ நம்ம நேராக அந்த விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட்டில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு விக்டர் மேயர் டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுவோம். சரியா? ரெண்டாவது ஸ்டெப்பில் சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணுவோம். AgNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். தேர்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து HNO2 நைட்ரஸ் ஆசிட், ஓகேவா, நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஃபோர்த்து ஸ்டெப்பில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸ் கூட KOH கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். இப்படி 4 ஸ்டெப்பில் ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு எப்படி இந்த ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸுடைய வித்தியாசம் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹால் வில் கிவ் மீ என்ன கலர்? இட் வில் கிவ் மீ ரெட் கலர். ஓகே, ப்ரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து என்ன கலர் கொடுக்கும்? ரெட் கலர் கொடுக்கும். சரி, அடுத்து செகண்டரி ஆல்கஹால் என்ன கலர் கொடுக்கும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். டெர்ஷரி ஆல்கஹால் என்ன கலர் கொடுக்கும்? ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால் வில் கிவ் மீ ப்ளூ கலர். ஓகே, ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு ப்ளூ கலர் கொடுத்துச்சுன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ கலர் சேஞ்ச். ஓகே, ஸோ நோ ரியாக்ஷன் அட் ஆல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது எப்படி மேம் இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு எனக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் இந்த ROH ஆல்கஹால் இருக்கா, அந்த ஆல்கஹாலை நான் யார் கூட ரியாக்ட் பண்ணுறேன்? யார் கூட ரியாக்ட் பண்ணுறேன்? என்னப்பா? அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப்
phosphorus கரெக்டா? அப்போ அந்த OH குரூப்பை அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ RI அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன யார் கூட ரியாக்ட் பண்ணுறோம்? AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுறோம் கரெக்டா? அப்போது அந்த அயோடினை NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா RNO2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் யார் கூட ரியாக்ட் பண்ணுறோம்? HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ வாட்டர் வெளியே போகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு அப்போது ப்ரைமரி ஆல்கஹால்னா ரெட் கலர், செகண்டரினா வந்து ப்ளூ கலர், அண்ட் தென் டெர்ஷரி அப்படின்னா வந்து நமக்கு வந்து நோ கலர். ஓகே, செகண்டரினா ப்ளூ கலர் கிடைக்கும். வேதாந்துல மை கோர்சஸ் லோடிங் ஆகுது, வர மாட்டேங்குதா? கொஞ்ச நேரத்தில் வந்துடும் கண்ணா. ஓகே, ஒயிட் பேக்ரவுண்டில் தரணுமா? தரேன். ஓகேவா? சரி, இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுதா? வெரி குட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? we are going to understand the reaction. ஓகே, ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ கவனிங்க. பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும், CH3OH. ஓகே, ஸோ CH3OH பிரைமரி ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ நான் வந்து இங்கே என்ன எடுத்துக்கணும்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஸோ இங்கே இருக்கிற OH குரூப்பை தூக்கிட்டு நீங்கள் வந்து என்ன போடணும்? OH குரூப்பை தூக்கிட்டு அயோடினை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது CH3I. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? அந்த அயோடினை NO2 போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3NO2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வாட் ஆம் ஐ டூயிங்? நைட்ரஸ் ஆசிட் HNO2 அதை தான் நான் என்ன பண்ணுறேன்? HONO அப்படின்னு எழுதுறேன், நைட்ரஸ் ஆசிடை. சரியா? ஸோ இந்த நைட்ரஸ் ஆசிடில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் யூ ஹாவ் டு லிசன், தென் ஒன்லி உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய CH3NO, இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? மெத்தனால் எடுத்துட்டேன். எத்தனால் தானே எடுத்துக்கணும் நம்ம பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா. CH3 இல்லை, CH3 CH2 தானே நான் எடுத்துக்கணும். அங்கேயே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். பிரைமரி ஆல்கஹால்னா என்னப்பா? CH3 CH2. ஓகே, இங்கே வந்தோன்னு தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன், அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டராக வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3C, இங்கே என்ன இருக்குது? NO2 கரெக்டா? அப்போ CNO2, இங்கே என்ன இருக்கும்? NOH இருக்கும் கரெக்டா? அந்த NOH கார்பனில் வந்து ஆட் ஆகிடுமா? இப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டால் தான் கார்பனை சுற்றி நமக்கு 4 பாண்டு கிடைக்கும் கரெக்டா? ஓகே, இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ we are getting ரெட் கலர். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன கலர் கிடைக்குது? we are getting ரெட் கலர். ஓகே மேம், எப்படி மேம் இந்த ரெட் கலர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா லிசன், இங்கே இருக்கிற OHும் ஓகே இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல பொட்டாசியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா CH3C டபுள் பாண்ட் O NOK, இந்த இடத்துல அதே NO2. சரியா? ஸோ இதுதான் நமக்கு ப்ரைமரி ஆல்கஹால் விக்டர் மேயர் டெஸ்ட்டில் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் செகண்டரி ஆல்கஹால். ஐ எம் கோயிங் டு டேக் த செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டேன். ஓகே,
இப்போ செகண்டரி ஆல்கஹால் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே CH3 இருக்காது இல்லையா, 2 டைம்ஸ் இருக்கும் CH3. ஸோ CH3 2 டைம்ஸ் CHOH. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? யூ ஆல் நோ த ஆன்சர். அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸில் ரியாக்ட் பண்ணுறப்போ OH குரூப்புக்கு பதிலாக அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போது CH3 2 டைம்ஸ் CH அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் AgNO2 சில்வர் நைட்ரேட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். AgNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அயோடினுக்கு பதிலாக NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ CH3 2 டைம்ஸ் CHNO2. இப்போது இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்ரஸ் ஆசிட், அதாவது HNO2 குரூப் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போது இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற OHம் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிடுச்சு அப்படின்னா CH3 2 டைம்ஸ் CNO2, இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் NO அப்படின்னு இருக்கும். டபுள் பாண்ட் NO. சரியா? டபுள் பாண்ட் தேவையான்னு யோசிங்களேன். ஒரு பாண்டு, ஓகே, 2 பாண்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 CH3 குரூப்பு. அப்போ இது 2 பாண்டு மேக் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்டு வேண்டாம். ஏன்னா கார்பனை சுற்றி ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன இருக்கு? 4 பாண்டு இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம செகண்டரி ஆல்கஹால் பார்த்துட்டோம். இதுதான் நமக்கு வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டோம்ல. அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து யார் கூட ரியாக்ட் பண்ணுவோம்? KOH கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ KOH கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ we will be getting the blue color. அதை வச்சு இது வந்து செகண்டரி ஆல்கஹாலுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது I am going to do the reaction for tertiary alcohol. ஸோ tertiary alcohol அப்படிங்கிறது வந்து என்னது? 3 டைம்ஸ் ஆஃப் அல்கைல் குரூப் இருக்கும். CH3 3 டைம்ஸ் இருக்கும் COH. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்? I am reacting it with iodine in presence of phosphorus. OH group போயிட்டு iodine நமக்கு அதில் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ CH3 3 டைம்ஸ் C iodine. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும்? நமக்கு இதை AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுவோம். அப்போது அயோடினுக்கு பதிலாக NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ CH3 3 டைம்ஸ் CNO2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து என்ன ஆகும்? இந்த NO2 குரூப்பை நீங்கள் வந்து HONO நைட்ரஸ் ஆசிட் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ரியாக்ட் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை. ஓகே, நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன ரியாக்ஷனே நடக்காது. ஸோ நோ ரியாக்ஷன். அப்போ இதுக்கு மேலேயே நமக்கு ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நோ ரியாக்ஷன் அட் ஆல். வேதாந்து கிளாஸஸ் நாட் ஒர்க்கிங்னா புரியல கண்ணா, என்ன ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்கள். கண்ணா, ஜேஇக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்டா. ஏன்னா வி ப்ரைமரிலி இப்போதைக்கு ஃபோக்கஸ் ஆன் நீட்டு. பட் நம்மளோட அமரா பேச்சஸ் வீடியோஸ் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஸ்டேட் போர்டு அண்ட் நீட் தான் நம்ம ப்ரையாரிட்டி. ஓகே, 1 minute I'll just change the room. ஓகே, 1 minute வெயிட் பண்ணுங்கள்.
ஆரம்பிக்கலாமா? வாங்கப்பா. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய லூகாஸ் டெஸ்ட். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம், விச் இஸ் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் தென் விக்டர் மேயர் டெஸ்ட். சாரி கண்ணா, டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிளான் வந்து இல்லை. ஓகே, டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இல்லை. ஓகேவா? சரி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாமா? ஓகே, எல்லாரும் ரெடியா? ஓகே வாங்க. ஸோ எஸ், இப்போ let me download it as PDF. இதுக்கு முன்னாடி நடத்தினது இல்லாமல் இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் படிப்போம். இதுக்கு முன்னாடி நடத்தினது மட்டும் இல்லாமல் இதில் வந்து we will be learning few extra questions also. ஓகே, ஓகே வாங்க. ஸோ இப்போ what happens, okay, what happens when phenol reacts with zinc? ஸோ இப்போ நம்ம ஃபீனாலை ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போயிடும். அப்போ C6H6 பென்சீன் மட்டும்தான் தனியாக இருக்கும். இப்போ இந்த கொஷினை வந்து நமக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபீனால் வித் ஜிங்க் மட்டும் கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து கேட்கலாம். சரியா? அதனால் இது எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். நம்ம பார்த்த கொஷின் பேப்பரில் நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கேள்வி இல்லையா? ஸோ ஃபீனாலை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஹைட்ரஜனும் OHும் வாட்டராக வெளியே போயிடும். அப்போ இந்த NA போச்சு அப்படின்னா ONA சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். இந்த சோடியம் ஃபீனாக்சைடை CH3I மித்தாயில் அயோடைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ எப்பயுமே சோடியமும் அயோடினும் சேர்ந்து NaI சோடியம் அயோடைடாக வெளியே போயிடும். அப்போது இந்த CH3 போய் அங்கே ரீப்ளேஸ் ஆகுமா? இந்த CH3 குரூப் போய் ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா we get anisole as the product. Okay, preparation of acrolein. ஸோ இதை வந்து டைரக்டாக preparation of acrolein நமக்கு வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிளிசராலை when we heat with dehydrating agents such as இதோ பாருங்க, கிளிசராலை எடுத்து ஓகே, நம்ம நிறைய இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். கிளிசராலை எடுத்து KHSO4, அதாவது கான்சென்ட்ரேட்டட் KHSO4 கூட, அப்படி இல்லைனா ஆர் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ கிளிசரால் அண்டர்கோயிங் டீஹைட்ரேஷன் என்ன கிடைக்கும் கவனிங்க. ஸோ CH2OH CHOH CH2OH. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட கிளிசரால். இதை வந்து நம்ம KHSO4 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற OH அண்ட் தென் ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இன்னொரு வாட்டராக வெளியே போயிடும். சரியா? இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டராக வெளியே போயிடும். ஸோ HOH வாட்டராக வெளியே போயிடும், H2O வந்து நமக்கு வாட்டராக வெளியே போயிடும். ஸோ 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே CH2 மட்டும்தான் இருக்கும், இங்கே CH மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் COH இருக்கும். அதுதான் CHOன்னு எழுதிக்கிறேன். இதோ பாருங்க,
CH2 CH CHO. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வரணும், டபுள் பாண்ட். அப்போ தான் கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கிளிசரால். ஓகே, இது வந்து என்னதுப்பா, இது வந்து கிளிசரால் இஸ் ரியாக்டிங் வித் KHSO4. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆக்ரோலின். ப்ரோப் 2 ஈனல் ஆக்ரோலின் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்துப்பா ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில் மொத்தமாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். ஓகே, ஒன்று வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். இன்னொன்று வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். ஸோ இங்கே கவனிங்க, பென்சீன் ரிங்கில் OCH3. வாட் இஸ் திஸ்? இது வந்து அனிசோல். பென்சீன் ரிங்கில் OCH3 மீத்தாக்சி குரூப் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னதுப்பா? 11th standard email today max class. இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸா? ஓகே, I'll just ask பா. செவன் 7:30 தானே? I'll just check பா. I'll just ask Janashruti ma'am. ஓகே, we will continue. சரியா? வாங்க. ஸோ இப்போ அனிசோல் வந்து CH3Cl குளோரோ மீத்தேன் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைட். அனிசோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அப்போது ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், எந்த ஒரு குரூப்னாலும் போயிட்டு அட்டாச் ஆகும். ஸோ ஆர்த்தோ அப்படிங்கிறது பக்கத்து பொசிஷன். ஸோ இந்த மித்தாயில் குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தோ எய்தர் இங்கேயோ இங்கேயோ போயிட்டு ஆட் ஆகும். பக்கத்தில் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா ஆர்த்தோ இல்லை போயிட்டு ஆட் ஆகிடுது. ஸோ 2 மீத்தாக்சி டொலுவீன் கிடைக்கும். ஓகே, 1 2 செகண்ட் பொசிஷனில் மீத்தாக்சி குரூப் இருக்குது, 2 மீத்தாக்சி டொலுவீன். இதில் பாருங்கள் 1 2 3 4 4ல் தான் மீத்தாக்சி குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ 4 மீத்தாக்சி டொலுவீன். ஸோ பென்சீன் ரிங்கில் CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as டொலுவீன். ஓகே, இதே பென்சீன் ரிங்கில் OCH3 இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆனிசோலில் அல்கைலேஷன் பண்ணுறோம், மித்தாயிலேஷன் பண்ணுறோம். அடுத்து ஆனிசோலில் நம்ம வந்து அசைலேஷன் பண்ணுறோம். அசைல் குரூப் அப்படின்னா என்ன தெரியுமா? CH3CO குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா தோ ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனோ பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனோ இந்த Cl கூட சேர்ந்து HCl-ஆ வெளியே போயிடும். என்ன ஆகும்? தோ இந்த Cl கூட சேர்ந்து HCl-ஆ வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற குரூப் என்ன, CH3CO குரூப் போய் ஆர்த்தோலையும் பேராலையும் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற COCH3 குரூப்பு COCH3 குரூப் வந்து என்ன ஆகும், ஆர்த்தோ அண்ட் பேரால போயிட்டு ஆட் ஆகும்.
ஆர்த்தோன் பேரால போயிட்டு ஆட் ஆகும். சரியா? ஸோ அதுதான் நமக்கு 2-methoxyacetophenone 4-methoxyacetophenone ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்? இன் திஸ் மெத்தடில் டைமித்தைல் சல்ஃபாக்சைடு டிஎம்எஸ்ஓவை தான் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்கஹால்ஸ் எல்லாத்தையுமே கீட்டோன்ஸாவோ இல்லை ஆல்டிஹைட்ஸாவோ வந்து மாற்றிடும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது என்ன ஆல்கஹால்? இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். எப்படி மேம் பார்த்தோன்னே இது வந்து செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறீங்க? CHOH அப்படின்னு இருக்கு. ஓகே, CH2OH அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பிரைமரி ஆல்கஹால். CHOH அப்படின்னு இருக்குன்னா தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். சரியா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து CHOH செகண்டரி ஆல்கஹால் என்னவா மாறும்? பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடு குரூப்பாக மாறும். அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு கீட்டோனாக மாறும். ஸோ CHOH மாறும். ஸோ CHOH வந்து C டபுள் பாண்டோ கீட்டோனாக மாறிடுச்சு. ஓகே, கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு, ஏன்னா ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். இப்போ பாருங்கள், அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் என்னாச்சு? இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த 2 குளோரின் கூட சேர்ந்து 2 molecules ஆஃப் HCl வெளியே போயிடும். அதுக்கப்புறமா டைமித்தைல் சல்ஃபாக்சைடு இல்லையா? இது டைமித்தைல் சல்ஃபாக்சைடு கரெக்டா? அதில் இந்த டைமித்தைல் சல்ஃபர் டைமித்தைல் சல்ஃபரா வெளியே போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக வெளியே போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த கார்பன் ஆக்சிஜன் அண்ட் தென் மீதி இருக்கிற இந்த ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிடும். ஓகே, யூ கேன் see here CHOH அப்படிங்கிற இந்த செகண்டரி ஆல்கஹால் CO C டபுள் பாண்ட் O கீட்டோனா. ஓகே, பிரைமரி ஆல்கஹால் என்னவா மாறும்? ஆல்டிஹைடா மாறுது, ஆக்சிடைஸ் ஆகுது. அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் நமக்கு என்னவா மாறும்? நமக்கு வந்து கீட்டோனா மாறும். சரியா? C டபுள் பாண்ட் ஓவா. அப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகேவா? கிளியரா? சூப்பர். அடுத்து பாருங்க, TNG உடைய ப்ரிப்பரேஷன். ஸோ கிளிசரால் வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது ஆர் இன் presence ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ தான் நமக்கு இந்த TNG வந்து கிடைக்கும். விச் இஸ் கிளிசராலை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? we are doing the process called as nitration. புரியுதாடா? நைட்ரேஷன். ஸோ நைட்ரேஷன்னா என்ன ப்ராசஸ்? டெல் மீ. நைட்ரேஷன்னா என்ன ப்ராசஸ்பா? சொல்லுங்க. NO2 குரூப் கரெக்டா? நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் பேர் தான் நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, HONO2 அது என்னது? HNO3 நைட்ரிக் ஆசிடை தான் நான் HONO2 அப்படின்னு வந்து எழுதுறோம். ஏன் அப்படி எழுதுறோம்? ஸோ தட் இங்கே இருக்கிற அந்த 3 OH குரூப்பும் 3 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து 3 வாட்டராக வெளியே போயிடும். அப்போ இங்கே இருக்கிற அந்த 3 NO2 போய் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ 3 NO2 போய் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா 1 2 3 ட்ரைநைட்ராக்சி ப்ரோபேன் 1 2 3 ட்ரைநைட்ராக்சி ப்ரோபேன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரியா? ஓகே. டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். இப்போ கிளிசராலுடைய டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். when glycerol is heated with dehydrating agents such as glycerol எடுத்து நம்ம வந்து concentrated sulfuric acid or KHSO4 கூடலாம் ரியாக்ட் பண்ணுறோம். one of the very important reaction this is. glycerol எடுத்து KHSO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? OHம் Hம் சேர்ந்த வாட்டராகவும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இன்னொரு வாட்டராக வெளியே போயிட்டு
ஆக்ரோலீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த கார்பனில் எப்படி மேம் டபுள் பாண்ட் வருது? ஆல்வேஸ் கவுண்ட். நம்ம வந்து ஒன்று ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? கார்பனை சுற்றி 4 பாண்ட் இல்லை அப்படின்னா யூ நீட் டு ஆட் டபுள் பாண்ட் தேர். அடுத்துப்பா, சாப்போனிஃபிகேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு ரியாக்ஷன், ரைட்? Glycerol occurs in many natural fats and it is so far found in long chain fatty acid in the form of glyceryl esters. Okay, இப்போ கவனிங்களே, இதுதான் நம்மளுடைய glycerol preparation from glyceryl palmitate. இதுதான் நம்ம வந்து saponification reaction அப்படின்னே சொல்கிறோம். சரியா? ஸோ CH2O, C double bond O, CH2 14 times CH3. CHO, C double bond O, CH2 14, CH3. CH2O, C double bond O, CH2 14 times CH3. இதான் நம்ம glyceryl palmitate எடுத்து 3 NaOH கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த குரூப்பும் NAவும் சேர்ந்து, ஓகே, இந்த குரூப்பும் NaOவும் சேர்ந்து 3 NaOவும் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? வெளியே போயிடும். இதோ பாருங்க, 3 NaO CO CH2 14 CH3 அதான் கிடைக்குது பாருங்க. 3 NaO CO CH2 14 times CH3. கரெக்டா? மீதி என்ன இருக்கு அந்த பக்கம் பாருங்க. CH2O CHO CH2O. ஓகே, CH2O CHO CH2O 3 ஹைட்ரஜன் கூட சேர்ந்துச்சுன்னா CH2OH CHOH CH2OH. So we get glycerol as the product. Okay, we get glycerol as the product. Okay, yes. Preparation of glycol, Lucas test, Victomet test. Okay. All naming reaction. தயவுசெய்து 11th chapter naming reaction நான் நிறைய வாட்டி லைவ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செய்து படிச்சிருங்க. சரியா? ஓகே, கிளியரா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? Do you have any doubts? Okay, yeah. So இப்போ write the chemical equation for oxidation of ethylene glycol with periodic acid. Okay, so இப்போ நம்ம வந்து ethylene glycol எடுத்து periodic acid கூட ரியாக்ட் பண்ண போறோம். ethylene glycol அப்படிங்கிறது வந்து என்னது? நம்மளுடைய glycol, அவ்வளவுதான். So it is CH2OH CH2OH. okay, ethylene glycol எது கூட ரியாக்ட் ஆகுது? periodic acid கூட ரியாக்ட் ஆகுது, which is HiO4 கூட ரியாக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய, நல்லா கவனிங்க, you have to listen with full focus. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் ஒரே ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ CH2O. ஓகே, இங்கே HiO4க்கு பதிலாக அங்கே என்ன தான் இருக்கும்? HiO4க்கு பதிலாக என்ன இருக்கும்? நமக்கு HiO3 தான் மீதி இருக்கும் இல்லையா?
ஆனால் அந்த பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அயோடின் டபுள் பாண்டோ OH, இதுதான் அந்த HiO3 உடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இந்த HiO3 அடுத்த ஸ்டெப்பில் என்ன தெரியுமா ஆகும்? வெளியே போயிடும். இந்த HiO3 வந்து எலிமினேட் ஆகிடும். பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து வெளியே போயிடும். வெளியே போயிட்டு இந்த பாண்ட் ரெண்டாக பிரேக் ஆகிடும். CH2O அப்படிங்கிறத HCHOன்னு எழுதலாமா? CH2O அப்படிங்கிறத HCHOன்னு எழுதலாமா? அதுதான் இதோ பாருங்க, HCHO. என்ன கிடைக்குது நமக்கு இங்க? என்னப்பா கிடைக்குது நமக்கு இங்க? HCHO. 2 moles of formaldehyde. 2 moles of formaldehyde. ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்து பாருங்க, what are the tests to differentiate ethanol and phenol? What are the ஓகேவா? So what is the difference between ethanol and phenol? இந்த இடத்துல ethanolனும் கேட்கலாம், அப்படி இல்லைனா they can also ask as alcohol அப்படின்னும் கேட்கலாம். சரியா? அவங்க வந்து alcohol அப்படின்னும் கேட்கலாம். ஸோ கவனிங்க, ஸோ இதுதான் நம்மளோட phenol. ஓகே, இதுதான் நம்மளுடைய ethanol or alcohol. ethanol or alcohol. Okay, so first நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா, I am reacting it with benzene diazonium chloride. நான் என்ன பண்றேன்? benzene ஐயோ கடவுளே, ஏன் அழியுது? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, we will be getting a red orange dye. நமக்கு வந்து ஒரு ரெட் ஆரேஞ்ச் டை வந்து கிடைக்கும். அதுதான் வந்து கப்ளிங் ரியாக்ஷன். பட் எத்தனாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன் அட் ஆல். நோ ரியாக்ஷன். ஓகே ஓகே. ரெண்டாவது செகண்ட் டிஃபரன்சியேஷன் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, நியூட்ரல் FeCl3. நியூட்ரல் FeCl3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பர்பிள் கலர் கிடைக்கும். ஃபீனால் வில் கிவ் மீ பர்பிள் கலர். ஸோ நிறைய இந்த ABCD கன்வர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீனால் வந்து இது கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, விச் இஸ் பர்பிள் கலர் கிடைக்கும். நியூட்ரல் FeCl3 கூட ரியாக்ட் பண்ணால் பர்பிள் கலர் கிடைக்கும் அப்படின்னால ஃபீனால் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். சேம் அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன் அட் ஆல். தேர்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறோம். தேர்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். அப்படி ரியாக்ட் பண்ணுறப்ப வாட் வில் பி கெட்டிங் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். சோடியம் ஃபீனாக்சைடு. இதுவே அந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் நோ ரியாக்ஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீனால் அண்ட் தென் ஆல்கஹால். அடுத்துப்பா, வாட் இஸ் புரோமினேஷன் ஆஃப் அனிசோல்? புரோமினேஷன் ஆஃப் அனிசோல் அப்படின்னா பசங்களா இங்கே உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பேசிக்க கூடாது. யார் யாரெல்லாம் கிளாஸ் கவனிக்கிறீங்களோ ஒழுங்காக கிளாஸை கவனிங்க. சரியா? ஓகே, யா.
So what is anisole kana? What is anisole? Benzene ringல OCH3 group இருக்கிறதுக்கு பேர் தான் anisole. கரெக்ட்டா? அதை நம்ம என்ன பண்றோம்? bromination பண்றோம். bromine group போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்? I am taking bromine in presence of acidic condition. CH3COOH. எத்தனாயிக் ஆசிட் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? இந்த அனிசோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீத்தாக்சி பென்சீன் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அது என்ன மேம் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் தான் நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷனே நடக்கும். ஸோ இது ஒரு அனிசோலா. அதே மாதிரி இன்னொரு ஒரு அனிசோல் வந்து எழுதிக்கிறேன் பாருங்க. இது வந்து இன்னொரு ஒரு அனிசோல். ஸோ பாருங்க, ஆர்த்தோ அப்படின்னா பக்கத்து பொசிஷனில் ஒரு புரோமோ. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திஸ் இஸ் ஆர்த்தோ புரோமோ அனிசோல். ஓகே. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரால போயிட்டு புரோமின் குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் பேரா புரோமோ anisole. This is para bromo anisole. சரியா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய bromination of anisole. Do you have any doubts? Do you have any doubts pa? ஓகே. சரி, நம்ம next reaction போலாமா? What are the uses of diethyl ether? ஸோ டைஎத்தைல் ஈத்தரை நம்ம எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போது பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு volatile starting fuel. ஓகே, volatile starting fuel. சரியா? Hey, are you all listening or not? இங்கே வந்து BMW பற்றி, BMW என்ன மாடல் பிடிக்கும், அது என்ன பிடிக்கும், இதை பற்றின ஒரு பேச்சு தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே, லிசனிங் அதே தான். டோன்ட் சாட் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தான் வந்து லூஸ், உங்களுக்கு தான் வந்து லாஸ். ஓகேவா? சி டைஎத்தைல் ஈத்தருடைய யூசஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேவா? யா. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு volatile starting fuel-ஆக வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் we are using it as a solvent-ஆக யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சால்வெண்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணுறோம்? எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அனஸ்தீஷியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? அனஸ்தீஷியா அப்படின்னா என்ன? ஓகே. தூக்க மருந்து இல்லையா? சாரி, தூக்க மருந்து இல்லை, மயக்க மருந்து. கரெக்டா? சர்ஜரி இன்ஜுரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா மயக்க மருந்தா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்து ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரண்டா. ஓகே. ஸோ ரெஃப்ரிஜரண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் டைஇதைல் ஈத்தர். அடுத்து வாட் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் கிளிசரால்? அதே மாதிரி சொல்லுங்க.
கிளிசராலுக்கு நமக்கு என்னென்னலாம் யூசஸ் இருக்கு? One minute. ஓகே யா இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஒரு ஸ்வீட்னஸ் காஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், அழகு சாதன பொருட்கள். டிரான்ஸ்பேரண்ட் சோப்ஸில் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்பேரண்ட் சோப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரிண்டிங் இங்கு, கரெக்டாக பிரிண்டிங் இங்க்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்துப்பா எனிதிங் எல்ஸ்? லூப்ரிகன்ட் இன் கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ்ல யூஸ் பண்ணலாம். லூப்ரிகன்ட் இன் கிளாக்ஸ், வாட்சஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இந்த கிளிசரால சைனா கிளே கூட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பிகம் அ எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே, டவுன்லோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இந்த கிளிசரால எடுத்து சைனா கிளே கூட மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. சைனா கிளே கூட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா this will become a explosive, ஒரு வெடிமருந்தாவே மாறிடும். அடுத்துப்பா auto oxidation of ether. okay, so what is this auto oxidation of ether? ஈத்தர் நம்ம வந்து ஆட்டோ ஆக்சிடேஷன் பண்றோம். இங்க நம்ம என்ன ஈத்தர் எடுத்துக்கிறோம்னா டைஈத்தைல் ஈத்தர் எடுத்துக்கிறோம். ஓகே, கவனிங்க. CH3 CH2 O CH2 CH3 இதுதான் நம்மளோட டைஈத்தைல் ஈத்தர். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஹைட்ரஜனை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னா அதில் போய் ஆக்சிஜன் ஆட் ஆகிறது பேர் தான் ஆட்டோ ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்சிஜன்லேயே போய் ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிறது ஒரு டைப்பு. இதோ இந்த ஆக்சிஜன்லேயே போய் ஆக்சிஜன் ஆட் ஆகிறது வந்து ஒரு டைப்பு. வரீங்களா?
அதோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து எழுதலாமா? வாங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ CH3 CH2 O இன்னொரு ஆக்சிஜன், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். இது என்னது? CH2 கரெக்டா? இப்போ செகண்ட் வேரியன்ட் என்ன தெரியுமா? இது மிக்சர் ஆஃப் 2, 2 மிக்சர் நமக்கு கிடைக்கும். அந்த இன்னொரு மிக்சரை நான் பிங்க்ல எழுதிக்கிறேன். தோ இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில், ஓகே, இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி 2 ஆக்சிஜன், இன்னொரு ஒரு 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். இது வந்து செகண்ட் வேரியன்ட். இது வந்து மிக்சர் ஆஃப் செகண்ட் காம்பவுண்ட். ஸோ பாருங்க, CH3 CH2 O C, கவனிங்க, OOH. ஓகேவா? தீமினெல்லாம் கிளாஸ் பார்க்க முடியல மேம், நான் சொன்ன இஷ்யூ என்ன இஷ்யூப்பா? தமிழரசி நீங்கள் என்ன கிளாஸு? 11th கிளாஸா 12th கிளாஸா? தமிழரசி நீங்கள் 11th 12th? இப்போ தீமினல் சொன்னீங்கன்னா தீமினல்ல எல்லாமே இருக்குது, 11th இருக்குது. யாழினியின் கிளாஸா? யாழினியின் சார் கிளாஸா? வருமேப்பா, யாழினியின் சார் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. யாழினியின் சார் கிளாஸ் வந்து போயிட்டு தான்ப்பா இருக்கு. கதிர்வேலன், இட் இஸ் கெட்டிங் டிலேடு. கதிர்வேலன், நான் என்ன பண்றது? இப்போ நான் காமர்ஸ் டீச்சர்னா நான் ஆன்சர் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா? காமர்ஸ் குரூப் வந்து இருக்கு, இட் இஸ் தேர், பட் வெயிட். ஓகே, வாங்க. Are you there? Listening? ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்? மீதி இருக்கிறதுலாம் அப்படியே ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் எழுதிடுங்க. ஸோ we get 2 mixture of these 2 products நமக்கு கிடைக்கும். ஓகேவா? மற்றபடி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? மற்றபடி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். டன்னா? இது வரைக்கும் பார்த்ததுல do you have any doubts பா? இது வரைக்கும் பார்த்ததுல do you have any doubts? Yes. No doubts, right? Okay, super. So we can end the live now. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு ஒரு லைவ் வந்து நடத்தியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஓகே, இந்த லைவ்ல நான் நடத்தாத புது கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நடத்தியிருக்கேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தோ லைவ் போனீங்க அப்படின்னா ஹியர் யூ ஹாவ் த லைவ். ஓகே, இங்க தோ 4 days ago பாருங்க, சாப்டர் 11ல இருக்கக்கூடிய மோஸ்ட் டாப் 20 ரியாக்ஷன்ஸை ஒரு 1 hourல சொல்லி கொடுத்துருப்பேன். தயவு செய்து இதை போய் ஃபுல்லாக பார்த்துருங்க சரியா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எல்லா ரியாக்ஷன்ஸுமே நடத்தியிருப்பேன். நேமிங் ரியாக்ஷன்ஸையும் பார்த்துருங்க சரியா கண்ணா? ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்கா?
Do you have any other doubts? ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸ் தனித்தனியாக வேணும்னாலுமே இதோ பாருங்க, விக்டர் மேயர் டெஸ்ட் மட்டுமே தனியாக நடத்தி போட்டிருக்கேன், லூகாஸ் டெஸ்ட் மட்டும் தனியாக நடத்தி போட்டிருக்கேன். பாருங்க, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மட்டுமே தனியாக நடத்தி போட்டிருக்கேன். ஓகே, ஆல்டால் இருக்கு, டிரைவ் ஆஸ்வால்ஸ் ரெல்யூஷன், உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. இன்டெகிரேட்டட் ரேட் லா வேணுமா, இன்டெகிரேட்டட் ரேட் லா அந்த 5 மார்க் மட்டும் உங்களுக்கு தனியாக இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அழகாக போய் படிங்க. ஓகேவா? ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு ஹவு ஆர் யூ கோயிங் டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேப்பா, சரிப்பா, பாய் பாய்.